ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது வியானா எஃப்ஜே இந்த லவ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றது முதல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நைட்டு சரியான ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, வீடே மொத்தமாக வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக கிளம்ப இறங்குது. இதை நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எஃப்ஜேக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருக்கிற சபரி உள்ளே வந்துட்டார், கனி உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் உள்ளே வர்றாரு. எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற சாண்ட்ரா எல்லாருமே வந்துட்டாங்க. என்னடா அது மொத்தமாக வராங்களே பார்த்தா அங்கே யார் உட்காந்துருக்காங்கன்னா வியானாவும் எஃப்ஜேவும். ஸோ அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நீ ஓகே நீங்கள் வந்து என்னவோ பண்ணிட்டீங்க, ஓகே இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்னா அசிஸ்டன்ட் வார்டன், நீங்கள் 10th ஸ்டூடெண்ட், இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப மட்டமாக இருக்குது, இதை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சபரி சொன்னால் எஃப்ஜே கூட கம்முன்னு இருக்கார். வியானா உங்கள் பார்வை அந்த மாதிரி இருக்குது, உங்கள் பார்வை நீங்கள் மாற்றுங்க, நீங்கள் சொல்கிறதுனால அங்கே வெளியே அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுமா? ஆல்ரெடி 2-3 ப்ரொமோவே போட்டாங்க, ப்ரொஜெக்ட் வேறு ஆகணுமா? அதுவும் வந்து வியானா வந்து பயங்கரமான கேள்வி. ஏன்னா கரெக்டாக வந்துட்டு அந்த விஷயங்கள் பேசும்போதும் சரி, லவ் பற்றி விஷயங்கள் எஃப்ஜே கிட்ட பேசும்போது அப்படி கேமரா பார்க்குறது, கேமரா நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணுதா அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளெல்லாம் முட்டாளாக நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஒன்றும் எத்தனை சீசன் பார்த்துருக்கோம், முன்னாடி வேணால் நம்ம நம்பியிருப்போம் உண்மையிலே லவ் இருக்கும் போல இருக்குப்பா அப்படின்ட்டு. இப்போ என்ன அப்படியே இருக்குது, கண்டென்ட்டுக்காக லவ் க்ரியேட் பண்ணுறாங்க, லவ்வே கொச்சைப்படுத்துகிறாங்க, அதுதான் உண்மை. சரிங்களா? ஆனால் நான் வந்து லவ் அப்படின்னும் போது ரொம்ப ரசித்தது வந்து போன சீசனில் ராணவ் அண்ட் பவித்ரா. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து அப்படியே காமெடியாக பண்ணுறதும், இவங்க வந்து இரிட்டேட் ஆகிறதும், அது ஒரு பக்கம் சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க பண்ணுறது வாலண்டியராக க்ரியேட் பண்ணி, சரி இப்போ இவ்வளோ பேரும் சொல்கிறாங்களே. ஏன்னா நேற்று கமருதீன் வந்துட்டு கால் அமைக்க விட்டார் விஜய் பார்வதிக்கு. ஏன்னா வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்ததுனால ஒரு ஹியூமானிட்டியில் நான் பண்ணேன்னு சொன்னதை பெருசாக வெடிச்சுக்க வச்சுது. அதுவும் கனி மெயினாக பேசுகிறது கனி தான். இப்போ என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் இவங்க சொல்கிறாங்க, அப்பயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு என்னையா உண்மையாகவே டியூஷன் எடுக்கிறீங்க? இது யாராவது பார்த்தா பச்சை குழந்தை நம்புமா? அதை வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்து உங்கள் சபரியே வந்து, ஏன்னா சபரி தான் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுற ஆள், சபரியே வந்து சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் அந்த யோசிக்கிறதையும் தாண்டி உங்களுக்கு என்னென்னா இது பிடிச்சிருக்கு, நாங்கள் மற்றவங்களுக்காக எங்களுக்காக தான் இருப்போம், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் கிடையாது, எங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. ஆனால் வியானா வந்துட்டு அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று சூப்பராக இருந்துச்சு. நேற்று நைட்டு வந்து அமித்துக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வரும்போது கூட வந்துட்டு அவங்களோட தரமான கருத்துக்களை சூப்பராக வச்சாங்க. நீங்கள் இப்போ என்ன உங்களுக்கு அவங்க வந்து ட்ரிகர் பண்ண பார்க்குறாங்க நல்லாவே தெரியுது, அதனால தான் அந்த சண்டையை வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க, உங்களுக்கு சாரி கேட்கணும்னு தோணுது. இல்லை நான் சாரி கேட்கறதுக்கு அங்கே நான் எதுவுமே பண்ணலையே, அவங்க தான் வந்து பண்ணாங்க, அப்போ அவ்வளோதான் உங்கள் ஸ்டாண்டில் நின்றுங்கன்னு அந்த விஷயங்கள் இந்த பழைய மாதிரி வியானாவும் மாறுறாங்க. அது நல்லாயிருக்கு. ஆனால் இது ஏன் வந்து தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க? ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியுது, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அது உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி கமருதீன் விஜய் பார்வதி கண்டுக்கிறாங்களா பாருங்க. ஆனால் இவங்க ஏன் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அது வெளியே தப்பாக தெரியுன்றது அவங்களுக்கு மைண்டில் வருது, சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்குறதுக்கு மனப்பான்மை அவங்களுக்கு யாருமே இல்லை. ஆனால் வியானா இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. சப்போஸ் அவங்க இதை அப்படியே ட்ராக்கை விட்டுட்டு முதல் மாதிரி அந்த எடுத்து வச்சு பேசுவாங்க பாருங்க, பாயிண்ட்டாக செம்ம மாதம் இருக்கும், அதை எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வியானா வந்துட்டு டாப் 5 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், தலைகளாக தான் குதிப்பேன் அப்படின்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2 வாரங்களில் வந்து அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.